வெல்கம் டு ஓப்பன் கேமி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லைன் சைஸிங் க்ரைட்டீரியா. நீங்கள் ஒரு வேளை ப்ராசஸ் இன்ஜினியர் ரிலேட்டடாக இன்டர்வியூ போயிருந்தாலோ ப்ராசஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் லைன் சைஸிங். லைன் சைஸிங் அப்படின்னா என்னென்னா சைஸிங் த பைப் டயமீட்டர், அதாவது பைப்போட டயமீட்டரை கண்டுபிடிக்கிறது தான் லைன் சைஸிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே ஒரு சின்னதாக ஒரு பிஎன்ஐடி இருக்குது. இதில் ஒரு 3 ஃபேஸ் இன்லெட் வருது, அதுக்கப்புறம் ஒரு வேப்பர் அவுட்லெட், வாட்டர் அவுட்லெட், ஒரு ஆயில் அவுட்லெட், இந்த மாதிரி ஒரு 4 லைன் இருக்குது. ஸோ இதை நம்ம பிஎன்ஐடியில் லைனாக காட்டுறதுனால இதை இந்த நம்ம பைப் சைஸிங்னு சொல்லாமல் இதை நம்ம லைன் சைஸிங்னு சொல்கிறோம். ஸோ இந்த 4 ஃப்ளூயிடை பொறுத்தவரை 4 ஃப்ளூயிடும் வெவ்வேறு ஃபேஸில் இருக்கும், வெவ்வேறு ஃப்ளோ ரேட்டில் இருக்கும். மேபி ப்ரெஷர் லைட்டாக வேரி ஆகும், டெம்பரேச்சரும் லைட்டாக வேரி ஆகும். அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் வால் முன்னாடி ஒரு ப்ரெஷர் இருக்கும், கண்ட்ரோல் வால் தாண்டி ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஒருவேளை லிக்விட் அவுட்லெட்டில் ஒரு பம்ப் இருந்துச்சு அப்படின்னா பம்புக்கு அப்புறம் அதே ஃப்ளூயிடோட ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ இந்த லைன் சைஸிங்கிறது ரொம்ப முக்கியமாக ஃப்ளோ ரேட், டெம்பரேச்சர், ப்ரெஷர், விஸ்காசிட்டி, டென்சிட்டி இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ எல்லா இடத்துலையுமே நம்ம லைன் சைஸிங்கிறது பண்ணணும். இப்போ இந்த இன்லெட் லைன் இருக்குது அப்படின்னா இந்த இன்லெட் லைன் ஒரு 5 இயர்ஸுக்கு ஒரு ஃப்ளோ ரேட்டும், நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸுக்கு வேறு ஒரு ஃப்ளோ ரேட்டும் இருக்கும். இல்லை அப்படின்னா ஸ்டார்ட் அப்பில் வேற ஒரு ஃப்ளோ ரேட் இருக்கும். இந்த மாதிரி வெவ்வேறு கண்டிஷனுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம அந்த லைனை சைஸ் பண்ணணும். ஸோ பைப் ஒரு மேஜர் காஸ்ட் காம்போனண்ட்டு. நீங்கள் எங்கேயாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் போயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே எங்கே போகாமல் பைப்பு பார்க்கலாம். ஸோ அந்த பைப்பை நீங்கள் கரெக்டாக சைஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் பைப்பை கரெக்டாக சைஸ் பண்ணுறதுங்கிறது ஸ்மூத் ஆப்ரேஷனுக்கு வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக சைஸ் பண்ணுற பைப்பை வச்சுட்டு நம்ம பிளான்ட்டில் எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எந்த ஒரு வேரியபிள் சேஞ்ச் ஆனாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கரெக்டான பைப் சைஸை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பைப் சைஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஹைசிஸ், பைப் நெட், ஃப்ளார் நெட் இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஆனால் நிறைய கம்பெனியில் மோஸ்ட் ஆஃப் த டைம் எக்ஸல் மட்டுமே யூஸ் பண்ணி லைனை சைஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் இப்போ ஒரு ஃப்ளார் அவுட்லெட் லைன் இல்லை ஃப்ளார் ஹெட்டருக்கு மட்டும் ஃப்ளார் நெட் யூஸ் பண்ணுறாங்க. பைப் நெட்டை பொறுத்தவரை ஏதாவது ஒரு பெரிய ஒரு வாட்டர் நெட்வொர்க்கோ இல்லை ஏதாவது ஒரு பெரிய சர்க்கியூட் இருக்கிறப்ப மோஸ்ட்லி பைப் நெட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இது 3 தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கூட பரவாயில்ல. எக்ஸலில் எப்படி நம்ம சைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இந்த சைஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது, என்னென்ன பேராமீட்டர் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம லைன் சைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா லைனையும் கிளாஸிஃபை பண்ணணும். கேஸ் லைன் தனியாக, லிக்விட் லைன் தனியாக, 2 ஃபேஸ் லைன் தனியாக. அதுலேயே லிக்விட் லைன்னா பம்ப் செக்ஷன், டிஸ்சார்ஜ், அதே மாதிரி பிஎஸ்வியை பொறுத்தவரை இன்லெட் அவுட்லெட் லைன், ஸ்டீம் சர்வீஸ் லைன், கிராவிட்டி லைன், இந்த மாதிரி எல்லா லைனையும் கிளாஸிஃபை பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் இதை நம்ம கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு லைனுக்கு ஏற்ற மாதிரி க்ரைட்டீரியாவும் ஃபார்முலாவும் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேட்ச் ஆகிற க்ரைட்டீரியாவை பயன்படுத்தி நம்ம லைனை சைஸ் பண்ணுறதுங்கிறது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட தேவையான டேட்டாலாம் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ என்னென்ன மாதிரி டேட்டா வேணும் அப்படின்னா நம்ம கேஸ் லைனை பொறுத்தவரை ஃப்ளோ ரேட், டெம்பரேச்சர், ப்ரெஷர், மாலிகுலர் வெயிட், Z ஃபேக்டர், விஸ்காசிட்டி இதெல்லாமே வேணும். லிக்விட் லைன்ஸை பொறுத்தவரை நமக்கு ஃப்ளோ ரேட், டென்சிட்டி, விஸ்காசிட்டி இது 3 இருந்தாலே போதும். ப்ரெஷர், டெம்பரேச்சர் கூட நமக்கு தேவையில்லை. இதே நீங்கள் 2 ஃபேஸ் லைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் போத் கேஸ் லைன், லிக்விட் லைன் இந்த ரெண்டுத்துக்கும் என்னென்ன மாதிரியான பேராமீட்டர் தேவைப்படுமோ அது எல்லாமே ரெண்டையும் சேர்த்து வச்சு இருக்கிற எல்லா பேராமீட்டரும் 2 ஃபேஸ் லைனுக்கு தேவைப்படும். இந்த பேராமீட்டர் மட்டும் போதாது, நம்மக்கிட்ட ஏபிஐயோ இல்லை எந்த ப்ராஜெக்ட்டுக்கு அந்த லைனை சைஸ் பண்ணுறோமோ அந்த ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு தேவை. ஏன்னா ஏபிஐயில் சொல்கிற ஒரு க்ரைட்டீரியாவை ஓவர் கம் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஏபிஐ, ஏஎஸ்எம்இ, நார்சாக் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்லாம் உங்களுக்கு பேசிக்காக தேவை. அதே மாதிரி இந்த சேம் டைம் நீங்கள் ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிகேஷனையும் இங்கே முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒருவேளை ப்ராஜெக்டில் ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படின்னா மட்டும் நம்ம இந்த ஸ்டாண்டர்ட்ஸை எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு தேவையானது ஸ்டாண்டர்ட் பைப் சைஸ்
சார்ட். இந்த சார்ட் வந்து நமக்கு தேவை. இது வந்து ASME B36.10 36.19, அதாவது பைப்போட மெட்டீரியல் கார்பன் ஸ்டீல் இல்லை அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இதை பொறுத்து இந்த ASME கோடு வந்து மாறும். ஸோ இதில் வந்து ASME ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சார்ட் இருக்கும். இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து பைப்போட டயாமீட்டர், இது வந்து இன் இன்ச்சஸ், இது வந்து நாமினல் டயா. இந்த சைடு மேலே இருக்கிறது வந்து இது வந்து பைப்போட ஷெடியூல். இங்கே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ள வந்து பைப்போட இன்லெட் டயா, அதாவது ஒவ்வொரு ஷெடியூலுக்கும் ஏற்ற மாதிரி இந்த பைப்போட இன்லெட் டயாங்கிறது மாறும். ஷெடியூல் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து திக்னஸை மென்ஷன் பண்ணுற ஒரு பேராமீட்டர். ஸோ இது வந்து ஒவ்வொரு திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பைப்போட இன்லெட் டயா வந்து மாறும். ஸோ இது வந்து என்ன சைஸுக்கு என்ன ஷெடியூலை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. மேபி ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கும். ஸோ இந்த நாமினல் டயா, இந்த ஸ்டாண்டர்டை வச்சு நம்ம பைப்போட ஐடியை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பிகாஸ் நம்ம வந்து பைப்பை வந்து நம்ம சைஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு 6.6 5.6 இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் வேல்யூ வரும். ஸோ 5.6க்கு வந்து பைப் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு ஹோல் நம்பரில் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பைப்போட நாமினல் டயா, இன்லெட் டயா, அதோட திக்னஸ், இது எல்லாத்தையுமே அவங்க வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் மார்க்கெட்டில் அவைலபிளாக. ஸோ நம்ம எதாக இருந்தாலும் நம்ம இதில் இருக்க ஒரு டயமீட்டரை சூஸ் பண்ணுறதுங்கிறப்ப ப்ரொக்யூர்மெண்ட்டில் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பைப் சைஸை நம்ம ஐட்ரேட்டிவ் மெத்தடில் ஃபார்முலாவில் இன்சர்ட் பண்ணி எது வந்து கரெக்டான ஒரு டயமீட்டர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த பைப்போட டயமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லிக்விட் லைன் பார்க்க போகிறோம். ஸோ லிக்விட் லைனை பொறுத்தவரை நம்ம டயமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா V=Q/A. இப்போ வந்து இந்த ஏரியாவை வந்து ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு d² அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து ஃப்ளோரேட் வந்து தெரியும், பட் நம்ம டயமீட்டர் கண்டுபிடிக்கணும். சேம் டைம் வெலாசிட்டி நமக்கு தெரியாது. ஸோ இந்த வெலாசிட்டிக்காக லிக்விட் லைன்ஸுக்கு என்ன க்ரைட்டீரியா வந்து APயில் சொல்கிறாங்க அப்படின்னா மினிமமாக வந்து இது வந்து 3 feet/s இருக்கணும். அதாவது 3 feet/s விட அதிகமாக வெலாசிட்டி இருக்கணும். அதே மாதிரி 15 feet/s கம்மியாக வெலாசிட்டி இருக்கணும். ஸோ நமக்கு இந்த வெலாசிட்டி லிமிட் தெரிஞ்சிருச்சு. நமக்கு ஃப்ளோ ரேட் வந்து ப்ராஜெக்டில் கொடுத்துருப்பாங்க. எல்லா அப்புறம் நம்ம ஹைசிஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஸோ வெலாசிட்டியும் ஃப்ளோ ரேட்டும் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த வெலாசிட்டி லிமிட்குள்ளே வர மாதிரி நம்ம டயமீட்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. அடுத்து வந்து நம்ம இந்த கண்டுபிடிச்ச டயமீட்டரை வச்சு நம்ம ப்ரெஷர் ட்ராப் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ப்ரெஷர் ட்ராப்க்கான ஃபார்முலா. ஸோ உங்களோட ப்ரெஷர் ட்ராப் வந்து என்ன க்ரைட்டீரியாவில் இருக்கணும் அப்படின்னா 0.6 to 1 bar/km. இது வந்து நியர் பாயிலிங் பாயிண்டில் இருக்க லிக்விட்க்கு. 2.3 to 3.5 வந்து நான் பாயிலிங் லிக்விட்க்கு. இதே மாதிரி 3.5லேருந்து 4.5 பம்ப் டிஸ்சார்ஜுக்கு. இதெல்லாம் வந்து ப்ரெஷர் ட்ராப். ஸோ இந்த ப்ரெஷர் ட்ராப்பும் இந்த வெலாசிட்டி லிமிட் இந்த ரெண்டுமே வந்து எந்த ஒரு டயமீட்டருக்கு மேட்ச் ஆகுதோ அந்த டயமீட்டரை நம்ம சூஸ் பண்ணுவோம். சில நேரங்களில் ஒரு நம்ம கண்டுபிடிக்கிறப்ப ஒரு 4 inch லைனும் வரலாம், 6 inch லைன், ரெண்டுமே வந்து இந்த வெலாசிட்டி க்ரைட்டீரியா ப்ரெஷர் ட்ராப் க்ரைட்டீரியா ரெண்டையுமே மீட் பண்ணலாம். இப்போ நீங்கள் 4 inch லைன் போனீங்க அப்படின்னா ப்ரெஷர் ட்ராப் வந்து அதிகமாக இருக்கும். 6 inch லைன் போனீங்க அப்படின்னா ப்ரெஷர் ட்ராப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அந்த இடத்துல ப்ராஜெக்டை வச்சு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் வெலாசிட்டி பொறுத்தவரை ஏன் 3 feet/s விட அதிகமாக இருக்கணுங்கிறாங்க அப்படின்னா 3 feet கம்மியாக இருக்கிறப்ப சாலிட் பார்ட்டிகல்ஸ்லாம் செட்டில் ஆக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 15 feet/s அதிகமாக போகிறப்ப எரோஷன், டர்புலன்ஸ் அதெல்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வெலாசிட்டி அதிகமாக ப்ரெஷர் ட்ராப்பும் அதிகமாகும். ஸோ நீங்கள் வெலாசிட்டி அதிகமானுச்சா பண்ணால் ப்ரெஷர் ட்ராப் க்ரைட்டீரியாவையும் உங்களால் மீட் பண்ண முடியாது. இங்கே லிக்விட் லைன்ஸை பொறுத்தவரை வெலாசிட்டி, ப்ரெஷர் ட்ராப் இது ரெண்டையும் இந்த க்ரைட்டீரியாவை வச்சு மேட்ச் ஆகிற பெஸ்ட்டு ஒரு டயமீட்டரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கேஸ் லைனை பொறுத்தவரை வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா சிமிலர் டு லிக்விட் லைன்ஸ் தான். பட் கேஸை பொறுத்தவரை கேஸ் வந்து கம்ப்ரெசபிள் ஆகும், டெம்பரேச்சரை பொறுத்து டென்சிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ ப்ரெஷரை பொறுத்தும் டென்சிட்டி சேஞ்ச் ஆகும். அதனால் Z
கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர், டெம்பரேச்சர், ப்ரெஷர் அதெல்லாம் பிக்சரில் வந்துடுது. அதே மாதிரி இது வந்து ப்ரெஷர் ட்ராப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ நீங்கள் வந்து எப்போயுமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெலாசிட்டியும் ப்ரெஷர் ட்ராப்பும் டைரக்ட் ப்ரொபோஷனாக இருக்கும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறப்ப உங்களுக்கு ப்ரெஷர் ட்ராப் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் வந்து இங்கே எஃப்னு ஒன்று இருக்கும். இது வந்து மூடி ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர். நீங்கள் ரெனால்ட்ஸ் நம்பர் கண்டுபிடிச்சி அந்த ரெனால்ட்ஸ் நம்பருக்கு கரெக்டாக இருக்கிற ஃப்ரிக்ஷன் ஃபேக்டரை வந்து ஆட் பண்ணணும். லிக்விட் லைன்ஸுக்கும் இதே மாதிரி வரும், நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ லிக்விட் லைன்லேயும் ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் வரும். நீங்கள் ப்ரெஷர் ட்ராப் கண்டுபிடிக்கிற எல்லா இடத்துலையுமே ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் வரும். நீங்கள் அதை வந்து சார்ட் வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் கேஸ் லைனை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு 2 பேசிக்கான அசம்ஷன். நீங்கள் ஒரு லைன் சைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லைன் ஃபுல்லாகவே ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்கும், டெம்பரேச்சர் மாறாது. அதுக்கப்புறம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அது நடக்கலை, அது எந்த ஒரு ஹீட்டையும் அப்சர்வும் பண்ணல, இல்லை ஹீட்டை வந்து லாஸும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி 2 அசம்ஷன் வச்சுக்கணும். கேஸ் லைன்ஸை பொறுத்தவரை வெலாசிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா 60 feet/seconds கம்மியாக இருக்கணும். ஏன்னா அதிகமானுச்சா அப்படின்னா நாய்ஸ், வைப்ரேஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஒருவேளை நம்ம நாய்ஸ் பிரச்சனையை, நாய்ஸ், வைப்ரேஷன் இதையெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ரிகாஷனரி மெஷர் எடுத்துருந்தோம் அப்படின்னா ஹையர் வெலாசிட்டி கூட வந்து அக்செப்டபிள் பண்ணிக்குவாங்க. அது வந்து ப்ராஜெக்ட் க்ரைட்டீரியாவை பொறுத்து. சிலர் ஏன் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த ஹையர் வெலாசிட்டி வந்து இருக்கிற பைப்பில் இருக்கிற ப்ரொடெக்டிவ் ஃபில்மெல்லாம் வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ பைப்போட டிசைன் லைஃப் வந்து கம்மியாயிடும். ஸோ அதனால தான் வந்து இந்த ஹையர் வெலாசிட்டி போக மாட்டேங்கிறாங்க. கேஸ் லைனை பொறுத்தவரை ப்ரெஷர் ட்ராப் வந்து 0.2 bar/100 meter. ஸோ நீங்கள் கேஸ் லைனை பொறுத்தவரை நார்மலாகவே ப்ரெஷர் ட்ராப் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பட் நீங்கள் ஸ்டில் வந்து 0.2 விட போகாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு டிசைனாக இருக்கும். அதே மாதிரி ρv² should be less than 10,000 Pascal. ஸோ ρv² வந்து இதோட கம்மியாக இருக்கணும். இதோட அதிகமாக இருக்கிறப்ப வைப்ரேஷன் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ மேபி இதுவும் வந்து இந்த முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு வேளை ப்ராஜெக்டில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம இதை விட அதிகமாக போகலாம். இப்போ கேஸ் லைனை பொறுத்தவரை இது வந்து ஜென்ரலான ஃபார்முலா. இது மட்டும் இல்லாமல் வேமூத், பேன் ஹேண்டில், ஸ்பிட் கிளாஸ் இந்த மாதிரி மற்ற சில ஈக்குவேஷன்ஸை வச்சும் ப்ரெஷர் ட்ராப் கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து இங்கே ஜென்ரிக்காக இந்த மேலே இருக்க ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா கீழே இருக்க ஃபார்முலா வந்து ஏபிஐயில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. கேஸ் லைனை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு எரோஷனல் வெலாசிட்டியை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஸோ எரோஷனல் வெலாசிட்டிங்கிறது C/√, இது வந்து மிக்சடு டென்சிட்டி. சிங்கிற வேல்யூ வந்து ஒருவேளை அந்த 2 phase சர்வீஸ் கண்டினியூஸ் சர்வீஸாக இருந்துச்சு அப்படின்னா 100, இன்டர்மிட்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா 150. இதை வச்சு நம்ம எரோஷனல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடணும். ஸோ நம்ம கண்டுபிடிக்கிற பைப்போட வெலாசிட்டி வந்து இந்த எரோஷனல் வெலாசிட்டியை விட கம்மியாக இருக்கணும். ஸோ V should be less than 0.7 எரோஷனல் வெலாசிட்டி. இது வந்து நார்மலாக 2 phaseோட ஃப்ளூயிட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இது வந்து ப்ரெஷர் ட்ராப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இதோட ப்ரெஷர் ட்ராப் வந்து 0.5 bar/100 meter. ஸோ இதுலேயும் வந்து ப்ராஜெக்டை பொறுத்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கலாம். 2 phase லைனை பொறுத்தவரை இந்த சி வேல்யூங்கிறது 100, 150ங்கிறது இம்பீரியல் யூனிட்ஸ்க்கானது. மேபி எஸ்ஐ யூனிட்டுக்கு பார்க்குறப்ப சி வேல்யூ வந்து 200, 250 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்க்குறப்ப அது எந்த யூனிட்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பம்ப் சக்ஷன் அண்ட் டிஸ்சார்ஜ் லைன். சென்ட்ரிஃபியூகல் பம்பை பொறுத்தவரை சக்ஷன் வந்து 2 to 3 feet/second, டிஸ்சார்ஜை பொறுத்தவரை 6 to 9 feet/second இருக்கணும். இதே ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் அப்படின்னா அது வந்து ஆர்பிஎம்மை பொறுத்து சக்ஷன் வந்து 1 to 2 feet/second, அதே மாதிரி டிஸ்சார்ஜ் வந்து 3 to 6 feet/second இருக்கணும். நீங்கள் பம்பை பொறுத்தவரை சக்ஷன் சைடு வந்து சக்ஷன் சைடோட வெலாசிட்டிங்கிறது நார்மல் லிக்விட் லைன் வெலாசிட்டியை விட மோஸ்ட்லி கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா சக்ஷனில் வெலாசிட்டி அதிகமானுச்சு அப்படின்னா கேவிடேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் ஹெட் லாஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ சக்ஷனை பொறுத்தவரை இந்த லிமிடேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. பம்போட ப்ரெஷர் ட்ராப்பை பொறுத்தவரை நீங்கள் நார்மலாக லிக்விட் லைனுக்கு என்ன ப்ரெஷர் ட்ராப் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுவே ஃபாலோ பண்ணலாம். 0.5 bar/100 meter ஃபாலோ பண்ணலாம். இல்லை அப்படின்னா ப்ராஜெக்டில் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறாங்களோ அந்த வேல்யூவும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். பம்பை பொறுத்தவரை வெலாசிட்டி ரொம்ப முக்கியம். ப்ரெஷர் ட்ராப் போடணும் அந்தளவுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது பம்பை பொறுத்தவரை. ஏன்னா பம்போட சக்ஷன் சோர்ஸில் இருந்து பம்ப் வந்து ரொம்ப க்ளோஸாகவே இருக்கும். ஸோ அங்கே ப்ரெஷர் ட்ராப் போடணும் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. ஸோ பம்பை பொறுத்தவரை வெலாசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து
பிஎஸ்வி இன்லெட் அண்ட் அவுட்லெட் லைன். பிஎஸ்வியோட இன்லெட் அவுட்லெட் லைன் வந்து அது வந்து கேஸ் லைனோ லிக்விட் லைனோ இல்லை 2 ஃபேஸ் லைனோ நீங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கிற யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் க்ரைட்டீரியாவை பொறுத்தவரை என்ன அப்படின்னா ஃப்ளோரேட் வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் செலக்டட் ஆரிஃபைஸ், அதாவது ரேட்டட் ஃப்ளோ ரேட் வந்து கன்சிடர் பண்ணணும். அதுதான் வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் செலக்டட் ஆரிஃபைஸ். என்ன ஆரிஃபைஸ் செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த ஆரிஃபைஸ் எவ்வளோ மேக்ஸிமம் ஃப்ளோ போகுமோ அதுதான் வந்து ரேட்டட் ஃப்ளோ ரேட். ஸோ அந்த ரேட்டட் ஃப்ளோ ரேட்டுக்கு வந்து இன்லெட் லைனை சைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த இன்லெட் லைனோட ப்ரெஷர் ட்ராப் வந்து 3% ஆஃப் செட் ப்ரெஷரை விட கம்மியாக இருக்கணும். இதுதான் வந்து இன்லெட் லைனோட ரொம்ப ரொம்ப முக்கியமான க்ரைட்டீரியா. என்ன அப்படின்னா இதில் இருக்க ஓவரால் ப்ரெஷர் ட்ராப் வந்து 3% ஆஃப் செட் ப்ரெஷருக்கு கம்மியாக இருக்கணும். இது வந்து கன்வென்ஷனல் பேலன்ஸ்டு பெல்லோ டைப்புக்கு மட்டும்தான். பைலட்டை பொறுத்தவரை இந்த லிமிட்டேஷன்ஸ் கிடையாது. நீங்கள் அவுட்லெட் லைனை பொறுத்தவரை ஃப்ளேரில் கலெக்ட் பண்ணுற லைன் வந்து மினிமம் 2 இன்ச்சாக இருக்கணும். மேபி நீங்கள் சைஸ் பண்ணுற லைன் 1 இன்ச் வந்தால் கூட அது வந்து மினிமம் 2 இன்ச்சாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மேக் நம்பர் வந்து 0.6 to 7 லெஸ் தென் 0.6 to 7 இருக்கணும். நீங்கள் இதுவுமே வந்து கம்பெனி ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தான். பட் எப்படியும் வந்து மினிமம் 0.6க்கு வந்து மேக் நம்பர் இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல அவுட்லெட் லைன் சைஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ரோவி ஸ்கொயர் ஷுட் பி லெஸ் தென் 2 lakh. ஸோ இந்த அவுட்லெட் லைனை நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு எக்ஸல் ஷீட்டில் சைஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து எல்லா லைனையும் நம்ம கனெக்ட் பண்ணி அதை ஹெட்டரோடு கனெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம ஃப்ளேர்நெட்டில் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்பவே நல்லது. ஒருவேளை இது அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த 4வது பாயிண்ட் தேவையில்லை. இது வந்து ஃப்ளேரில் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம ஃப்ளேர்நெட்டு பண்ணணும். ஏன்னா பேக் ப்ரெஷரை பொறுத்து சில நேரங்களில் லைன் சைஸ் வந்து மாறலாம். பட் நீங்கள் மினிமலாக இந்த ஃபஸ்ட்டு 3 க்ரைட்டீரியா வச்சு நீங்கள் அவுட்லெட் லைனை வந்து சைஸ் பண்ணிடலாம். அடுத்து வந்து ஸ்டீம் லைன். ஸோ நீங்கள் ஸ்டீம் லைனை பொறுத்தவரை ஒருவேளை அது கண்டென்சேட் ரிட்டர்ன் லைனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை லிக்விட் லைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி சைஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா அது ஸ்டீம் தான் அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து கேஸ் லைனோட ஃபார்முலா யூஸ் பண்ணி சைஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் கண்டென்சேட் ரிட்டர்ன் லைன் அப்படின்னா வெலாசிட்டி வந்து 1 to 1.5 மீட்டர்/செகண்டில் இருக்கணும். ரோவி ஸ்கொயர் வந்து ஷுட் பி லெஸ் தென் 15,000. ஸோ நீங்கள் முன்னாடி பார்த்ததில் வந்து எல்லா லைன்லேயுமே வந்து 10,000 தான் வந்து ரோவி ஸ்கொயர் இருக்கும். பட் இந்த ஸ்டீமை பொறுத்தவரை 15,000 வரை போகலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒருவேளை இது வந்து ஸ்டீம் சர்வீஸாக இருக்கிறப்ப இதில் வந்து நீங்கள் P லெஸ் தென் 10 அப்படின்னா இது வந்து நம்ம லோ ப்ரெஷர் ஸ்டீம்னு சொல்லுவோம். இதே வந்து 10 to 30 இருக்குது அப்படின்னா இதை MP ஸ்டீம்னு சொல்லுவோம். ஹையர் தென் 30 இருக்குது அப்படின்னா HP ஸ்டீம்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் எம்பியா ஹெச்பியா எல்பியாங்கிறத பொறுத்து வெலாசிட்டி ப்ரெஷர் ட்ராப் இது எல்லாமே மாறும். நீங்கள் ரோவி ஸ்கொயர் பொறுத்தவரை 15,000 தான். இந்த நீங்கள் ஸ்டீம் லைனை பொறுத்தவரை உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது க்ரைட்டீரியா சொல்லியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் க்ரைட்டீரியாவை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் இது எல்லாமே வந்து ப்ராஜெக்ட் டிசைன் பேசிஸில் இந்த க்ரைட்டீரியா எல்லாமே சொல்லிடுவாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிராவிட்டி லைன். நீங்கள் கிராவிட்டி லைனை பொறுத்தவரை 2 வகையான கிராவிட்டி லைன் இருக்கும். ஒன்று வெர்டிக்கலாக ஒரு லைன் இருக்கும், இன்னொன்று வந்து ஸ்லோப்பாக ஒரு லைன் வந்து ட்ரைனேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒருவேளை வெர்டிக்கல் லைனாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரௌட் நம்பர் வந்து ஷுட் பி லெஸ் தென் 3 இருக்கணும். ஒருவேளை ஃப்ரௌட் நம்பர் கிரேட்டர் தென் 0.3 இருந்துச்சு அப்படின்னா ஏர் வந்து உள்ளே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரெஷர் ட்ராப் வந்து 0.005 பார் தான் இருக்கணும். இதை பொறுத்தவரை இங்கே வந்து ஹை ப்ரெஷர் ட்ராப் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து இதோட சோர்ஸ் ப்ரெஷரே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரைனேஜ் லைன்ஸை பொறுத்தவரை இதுதான் ஃபார்முலா. நீங்கள் இதில் வந்து ஃப்ளோ ரேட்டை யூஸ் பண்ணி டயமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதோட ப்ரெஷர் ட்ராப் வந்து ஷுட் பி லெஸ் தென் ஆஃப் 50% ஆஃப் அவைலபிள் ஹெட். அவைலபிள் ஹெட்டிலேருந்து ஒரு 50% அளவுக்கு தான் வந்து ப்ரெஷர் ட்ராப் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ட்ரைனேஜ் லைனுக்கான க்ரைட்டீரியா. நீங்கள் கிராவிட்டி லைனுக்கும் ட்ரைனேஜ் லைனுக்கும் இது வந்து இன்னும் வந்து ரொம்ப பெரிய டாபிக். பட் பேசிக்காக நீங்கள் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப பேசிக்காக ஒரு என்ட்ரி லெவலில் போகிறப்ப இதுவே போதும். நம்ம இதை வச்சு நம்ம சைஸ் பண்ணிடலாம். ஒருவேளை நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் போகணும் அப்படின்னா நம்ம கிராவிட்டி லைன்ஸ் பற்றி மட்டும் தனியாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து லைன் சைஸிங்கான க்ரைட்டீரியா. நம்ம ஏன் வந்து இந்த லைன் சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா சேஃப்டி. நம்ம தப்பான லைன் சைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா லைன் வந்து அந்த பைப் வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும், நாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல்
எரோட் ஆகி ரொம்ப சீக்கிரமாகவே அந்த பைப் வந்து வெடிக்கிறதுக்கோ இல்லை அந்த பைப் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கோ ரொம்ப நிறைய சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஃபிஷியண்ட்டாக ஒரு ஃப்ளூயிடை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும். ஸோ முன்னாடி சொன்ன ப்ரெஷர் ட்ராப் க்ரைட்டீரியாங்கிறது அது வந்து ஒரு எக்கனாமிக்கலாக ஒரு பைப்போட டிசைன் லைஃப்பை பேஸ் பண்ணி அந்த க்ரைட்டீரியாலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரெஷர் நம்ம லிமிட்டுக்குள்ளே வரப்போ அந்த ஃப்ளூயிடை வந்து நம்ம எஃபிஷியண்ட்டாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிட முடியும். அந்த பைப் சைஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஏன் முக்கியம் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் ஹையர் டயாமீட்டர் போகிறப்ப பைப்போட காஸ்ட் அதிகமாகிடும். பைப் சைஸ் அதிகமாக அந்த பைப்புக்கு தனியாக நம்ம சப்போர்ட் போட வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பைப்போட சம்மந்தப்பட்ட ஃபிட்டிங், மேனுவல் வால்வ்ஸ், ஐசோலேஷன் வால்வ்ஸ் இதை எல்லாமே வந்து அந்த பைப் சைஸ்லேயே தான் நம்ம வாங்குவோம். ஸோ நீங்கள் ஓவராலாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தப்பாக சைஸ் பண்ணுறப்ப கேபிட்டல் காஸ்ட் வந்து ரொம்ப அடி வாங்கிடும். ஸோ கரெக்டான சைஸுங்கிறது கேபிட்டல் காஸ்ட்டை வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கரெக்டான லைன் சைஸ் பண்ணுறப்ப மினிமலாக ப்ரெஷர் ட்ராப் இருக்கிறப்ப பம்போ கம்ப்ரஸரோ ரொம்ப அதிகமாக எலக்ட்ரிக் எனர்ஜி கொடுத்து நம்ம அதை எலக்ட்ரிக்கலோ இல்லை வேறு ஏதோ ஒரு எனர்ஜியை யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண தேவையில்ல. ஸோ நீங்கள் கரெக்டாக லைன் சைஸ் பண்ணுறப்ப அங்கே வந்து ஆப்ரேஷனல் காஸ்ட்டும் ஆப்டிமைஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த லைனோட மெயின்டெனன்ஸும் இல்லை அதோட டிசைன் லைஃப்பும் அதிகமாகுது. ஸோ இதெல்லாமே வந்து ஆப்ரேஷ்னல் காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வழி. ஒருவேளை வெலாசிட்டி அதிகமானுச்சு அப்படின்னா கரோஷன் நம்ம சில பைப்புலாம் கரோஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கரோஷன் இன்ஹிபிட்டர் கொடுப்போம். ஸோ அந்த கரோஷன் இன்ஹிபிட்டர் கொடுக்குறதுங்கிறதே வேஸ்ட் ஆகிரும். ஒருவேளை வெலாசிட்டி அதிகமானுச்சு அப்படின்னா ஃப்ளோ மீட்டர், டெம்பரேச்சர் இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ நீங்கள் அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறதுக்கு வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறது, ஒரு ஆப்டிமம் ரேஞ்சில் இருக்கிறதுங்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிறப்ப சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து செட்டில் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெலாசிட்டி வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா பைப்போட டயாமீட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பைப்போட டயாமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப அது எகெயின் வந்து கேபிட்டல் காஸ்ட்டில் போய் விடும். ஒருவேளை இப்போ டயாமீட்டர் அதிகமானுச்சுன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம பிளான்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் நமக்குன்னு ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ் தான் இருக்கும். பைப்போட டயாமீட்டர் அதிகமாக வரப்போ ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டயாமீட்டர் அதிகமாக இருக்கும், முன்னாடி சொன்ன மாதிரி கேபிட்டல் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை டயாமீட்டர் கம்மியாக இருக்கிறப்ப ப்ரெஷர் ட்ராப் வந்து அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து ஆப்ரேஷனல் காஸ்ட்டை பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் டர்புலன்ஸ், வைப்ரேஷன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு லைனை கரெக்டாக சைஸ் பண்ண வேண்டியதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து பிளான்ட்டை ஒரு ஸ்மூத்தாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கரெக்டான பைப் சைஸை வந்து டிசைன் பண்ணுறப்ப அது வந்து ஒரு கரெக்டான காஸ்ட்டை வந்து ப்ரொடிக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் ப்ராசஸ் இன்ஜினியர் இன்டர்வியூ போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரொம்ப பேசிக்காக லைன் சைஸிங் க்ரைட்டீரியா என்னென்னு கேட்பாங்க. இல்லை அப்படின்னா எரோஷனல் வெலாசிட்டினா என்னென்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்வி இன்லெட் அவுட்லெட் சைஸிங் க்ரைட்டீரியா கேட்பாங்க. அதுக்கப்புறம் பம்ப் சக்ஷன் டிஸ்சார்ஜ், இல்லை அப்படின்னா இந்த லைன் சைஸ்னால் என்ன பிரச்சனைகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வந்து ரொம்ப பேசிக்காக ஒரு 2-3 கேள்விகள்லேயே டெக்னிக்கல் கொஷின்ஸில் இந்த மாதிரி கேள்விகள் வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மினிமம் ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் உங்களுக்கு வராமல் இருக்கும். அதுவரை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி கேள்விகள்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்காக கேட்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறதுங்கிறது நீங்கள் செஞ்சிட்ருக்க வேலையிலையும் ஒருவேளை நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்கும். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.